பெருமதிப்பிற்குரிய வயலப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பிறந்த வணக்கம். நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நம்முடைய மண்ணின் மைந்தர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு பாவை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய பொருளாக நாடாளுமன்றத்தில் ஒழிக்கின்ற பொருள் அண்ணனுடைய பொருள் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு என்று எல்லோருக்குமான பொருளாக ஒழித்துக் கொண்டிருப்பவர் மீண்டும் நமக்காக வாதாட போராட அவருக்கு பாவை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பண்ணிவிட்டேன் வச்சுக்கிறேன். அன்பான வரவேற்புக்கு நன்றி. நன்றி. பண்ணிவிடு போலாம் போலாம். ஹலோ, பின்னாடி வர வண்டி இங்கே நில்லுங்க. பின்னாடி வர வண்டி எல்லாம் இங்கே நில்லுங்க. முடிச்சு வந்துடுவாங்க. இங்கே இருங்க. வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் முன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மாலை சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழர் அரசோடு திருவாளர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் அத்தனை அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகமான ஆட்சியின் கூட்டம் பாலை 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 மாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வாழ்த்துகிறேன். தமிழ் அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சிந்தனை வளவன். சிந்தனை வளவன். கோயிலாம் கேளுங்க. வேப்பூர் போய் முடிக்கணும். இன்னும் 15 ஊராட்சி இருக்கு. இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு. சாமி நம்ம எப்ப வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஆர்த்தி எடுக்கிறோங்களா? எந்த இடத்துல? நான் இங்கே பேசுறேன். பெண்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்களா?
தொந்தரவு பண்ணாம விடணும். வராங்க பின்னாடி வந்து முன்னாடி போத்துறோம். பின்னாடி வந்து முன்னாடி போத்துறா. பின்னாடி வந்து முன்னாடி போகுது. சே பரவாயில்ல, ரிவர்ஸ் போ. ரிவர்ஸ் ரிவர்ஸ் பாடுறா. ரிவர்ஸ் பாடு. ஓ நீ கொஞ்சம் விட்டு.
எல்லாத்தையும் கூட நான் யூஸ் பண்ணுவேன் நாளைக்கு கட்டிட்டு வாழ்க்கை டவல் எடுத்து கட்ட போகிறேன் எப்போ வந்தாலும் கூட்டாங்க அண்ணன்களுக்கு தங்கைகளுக்கு எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பார்வதியில் சமர்ப்பிக்கிறோம். நமது சின்னம் கூட்டமே அதிகமா இருக்கு. நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அம்பேத்கரின் சின்னம் கூட்டமே அதிகமா இருக்கு. சத்தமே இல்லை. இதுக்கெல்லாம் பசங்க தான் தேவைப்படுவான். நமது சின்னம் நமது சின்னம் ஒத்துமாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் அண்ணனின் சின்னம் இருக்கிற கூட்டத்துக்கு சொன்னாங்க. நானும் அதிர்ந்து கொத்துக்கு கீழே விடணும். நமது சின்னம் நமது சின்னம்
தாத்தா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் 5வது இடத்துல அண்ணன் சின்ன போன நீங்கள் கொஞ்சம் முதல் தலைமுறை ஓட்டம் தலைவனுக்கு கடைசி தலைமுறை இருக்கிற ஆட்டா தாத்தா ஓட்டம் எவ்வளவு கம்பீரமா மதுரை சாமி மாதிரி கொடசாமி மாதிரி வர்றாரு பாருங்க. ஆமா நமது சின்ன இங்க சத்தமே அம்மா கூட்டத்துக்கு நமது சின்ன நமது சின்ன நமது சின்ன நமது சின்ன வயலப்பாடி மக்களின் சின்னம் வயலப்பாடி மக்களின் சின்னம் வயலப்பாடி மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் அம்பேத்கரின் சின்னம் டாக்டர் ரெட்டமலை சீனிவாசனின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வழிபடுங்க 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 வழிவிட்டதெல்லாம் அவர் வர முடியும் வழிபடுங்க வழிபடுங்க தாய் சீர்திற்கு வழிபடுங்க தாய் சீர்திற்கு வழிபடுங்க கீழே ஒரு தம்பி இறங்குங்க தம்பி தம்பி இறங்கு வழிவிட்டதானே வர முடியும் எவ்வளவு ஆசையா போட்டு போறீங்க நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் முதல் தலைமுறையின் சின்னம் முதல் தலைமுறையின் சின்னம் தாத்தாக்களின் சின்னம் பாட்டிகளின் சின்னம் நம்ம அப்பாக்களின் சின்னம் நம்ம அம்மாக்களின் சின்னம் வயலப்பாடி கிராமத்தை சார்ந்த வயலப்பாடி கிராமத்தை சார்ந்த எனது அன்பு சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை அனைவருக்கும் உங்களுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் கிராமத்தை சார்ந்த பெரியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். முதல் முறையாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கியதற்காக இந்த கிரீடம் மலர் மாலையை வைத்து வண்டியை ஏறுகிற வரையில் கழற்றக்கூடாது என்று கட்டளையிட்ட அன்பு தம்பிகளுக்கு எனது எங்கார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். இதற்கு இன்னும் 12-13 ஊராட்சியில் போய் முடிக்கணும். ஆனால் மணி 9:30 ஆயிடுச்சு. வேப்பூர்லையாவது போய் முடிக்கணும். கல்லை ஓடப்பாடி வேப்பூர்லையாவது போய் முடிக்கலாம்னு திட்டமிட்டிருக்கிறோம். அதனால் நீண்ட நேரம் பேச ஆசை, நேரம் இல்லை. இது வழக்கமான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை விட 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேர்தல். இந்த தேர்தலில் ஏன் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக தலைவர் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே இந்த தேர்தலை சந்திக்கலாம். அதிமுகவை எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தேர்தலை சந்தித்து
அமைதியாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து விடலாம். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. அதற்கு மாறாக 2 வருஷமா இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி ராகுல் காந்தியோட பேசி, சோனியா காந்தி அம்மையாரோட பேசி, மம்தா பானர்ஜியோட பேசி, இப்படி வட இந்திய தலைவர்கள் எல்லோரோடும் பேசி அப்படி உருவானதுதான் இந்தியா என்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம். அதனாலதான் ராகுல் காந்தி பயணம் தொடங்குறப்ப கன்னியாகுமரிக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. காஷ்மீர்ல ஒரு முடிக்கும் போது விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்தது. இப்ப மணிப்பூர்ல தொடங்கி மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் பிறந்த மாநிலத்தில் போய் அவர் முடிச்சார். அந்த நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார். உங்கள் வீட்டு பிள்ளை திருமாவளவனும் அந்த நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு பேசினார். வரலாற்று பதிவு. நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டணிக்கு பெயர் இந்தியா என்றே பெயர் சூட்டிருக்கோம். இந்த தேசத்தினுடைய பெயரே சூட்டிருக்கோம். ஏன்னா மோடி, நரேந்திர மோடி உங்களுக்கு தெரியும், அவர் தான் பிரதமர். அவர் இருக்கிற கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியை இயக்கிற இயக்கம் பின்னால் ஒரு இயக்கம் இருக்கு. அது வெளியே தெரியாது. அது ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரியும். அதுக்கு பேரு RSS. அவங்க 100 வருஷமா ஆகுது. அந்த இயக்கம் உருவாக்கி 100 வருஷம் ஆகுது. அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா, காலங்காலமா இந்த சமுதாயம் எப்படி ஏற்றத்தாழ்வோடு இருந்ததோ அப்படியேதான் இருக்கணும். சாதாரண மக்கள் படிச்சாங்கன்னா ஆடு மாடு மேய்க்க வேலை இல்லை, ஆள் இல்லாம போயிடும். தெரு சுற்றுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். கக்கூஸ் கழுவுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். ஏர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். எல்லாம் படிச்சுட்டு இப்பவே பாருங்க, எல்லாம் படிச்சுட்டு டெல்லிக்கு போயிடுறான், சென்னைக்கு போயிடுறான், இல்லைன்னா துபாய்க்கு போயிடுறான், இல்லைன்னா ஸ்டேட்டுக்கு போயிடுறான். இப்ப யாரு நம்ம தலைமுறையில யாரு மாடு வைக்கிறது இல்லை, சாணி வாடுறது இல்லை, கொத்தடிமை வேலை செய்யறது இல்லை. ஏன்னா இதுதான் அம்பேத்கருக்கு கிடைத்த வெற்றி. அவர் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு உரிமையால் இன்றைக்கு எல்லாரும் படிக்க முடியுதுன்னா, நானே வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, எங்க அப்பா எந்த வீட்டுல வேலை செஞ்சிருந்தாரோ அந்த வீட்டுல நானும் கொத்தடிமையா வேலை செஞ்சிருந்தேன். கோவணத்தை கட்டிட்டு தினந்தோறும் காலையில 5 மணிக்கு எழுந்து போய் மாட்டை பிடிச்சி தண்ணியை காட்டி விட்டுட்டு அது சீனி எடுத்து போட்டுட்டு அது போட்ட சாணிலாம் வாரி வெட்டி குடியில் வச்சு தலையில் கலந்துட்டு போய் தூரமா கொட்டிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சா ஒரு வேலை சோறு கிடைக்கும், உண்ட சோறு. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மாறி இன்னைக்கு பக்கத்தூர் அங்கனூர் என்ற குக்கிராமத்தில் பிறந்த திருமாவளவன் இந்தியா கூட்டணியில இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால், இந்த மாற்றத்திற்கு அடித்தளம் வித்திட்டவர், அடித்தளம் அமைத்தவர் நம்ம எல்லாம் மனிதர்களாய் கரைந்து வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். அவர் 3 வருஷம் உழைச்சி 65 வயசுல இறந்து போயிட்டார். 95 வயசுல வாழ வேண்டியவர். ஆனா ராத்திரியில தூக்கம் இல்லை, பகல்ல தூக்கம் இல்லை. ராத்திரி பகலா படிச்சு இந்த நாட்டுக்கு தலையெழுத்து எழுதினார். எல்லாத்துக்கும் கடவுள் தலையெழுத்து எழுதுவார் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு தலையெழுத்தை எழுதிய கடவுள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அந்த தலையெழுத்துக்கு பேர் இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்ல அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை மாத்திரம்னு துடிக்கிற கும்பல் தான் பிஜேபி கும்பல், RSS கும்பல். ஏன்னா அதுதான் நமக்கு சமூக நீதியை தருது. இடஒதுக்கீடு தரணும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரணும், SC ST மக்களுக்கு இடஒதுக்கீடு தரணும், OBC மக்களுக்கு, MBC BC மக்களுக்கு இடஒதுக்கீடு தரணும். அவங்க எல்லாம் படிச்சு மேல வரணும், அதிகாரத்துக்கு வரணும், வழக்கறிஞரா வரணும், நீதிபதியா வரணும், பேராசிரியரா வரணும், துணைவேந்தரா வரணும், சயின்டிஸ்டா வரணும், IPS ஆபீசரா வரணும். இதுக்கெல்லாம் எது இடம் கொடுக்குதுன்னா அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான். அந்த சட்டம் இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது, என்னைக்கே தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தை அழித்தொழிப்பதற்காக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் RSS. அந்த RSS அரசியல் அணிதான் பிஜேபி. அதனாலதான் 10 வருஷமா அடிவேறு வலிக்க கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி உள்ளவன் தான் விடாதீங்க, RSS காரன் உள்ளவன் தான் விடாதீங்க. சாதி பேரை சொல்லிட்டு இந்த சாதியிலே சில பேர் பிழைப்புவாதி இருப்பான், அவங்களுக்கு துணையா போறவன். அவனு நானும் பறையர் தான், நானும் ஆதிதிராவிடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அவனே உள்ள விடாதீங்கன்னு நான் பேசுறதுக்கு காரணம் அதுதான். இந்தியாவிலேயே விலை பேச முடியாத ஒரே அம்பேத்கர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த காலத்திலும் நடக்காது. ஏன்னா நாம உண்மையா பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சிருக்கோம். அவங்க போட்ட பிச்சையில தான் அம்பேத்கர் பெரியாருடைய உழைப்பில், அவர்களின் தியாகத்தில் கிடைத்த பிச்சை தான் நமக்கு கல்வி, தலை நிமிர்வு, சன்மானம், சுயமரியாதை.
இதெல்லாம் அந்த சமூக நீதியை அழித்தொழிக்க துடிக்கிற RSS பிஜேபி நாம் ஆட்சியில் தொடர விடலாமா? நரேந்திர மோடி பிரதமராக மீண்டும் தொடரலாமா? அது கூடாது என்பதற்காக தான் நான் கெட்டியா பிடிச்சிட்டேன். யார? திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை. அதை தொடர விட கூடாது. அவர் 2 சீட்டு கொடுத்தாரா, 3 சீட்டு கொடுத்தாரா, 4 சீட்டு கொடுத்தாரா பிரச்சனை இல்லை. ஆனா பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதை ஒழிக்கணும்னா இரட்டை இலைக்கும் ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற அமைப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தப்ப மோடியா லேடியான்னு சவால் விட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப 2014 அவங்க உயிரோடு இருந்தாங்க. அப்ப மோடி அடிக்கடி வந்தார். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க பிறப்பால் பார்ப்பனர் தான். ஆனாலும் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க அடிக்கடி வர மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் பார்த்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கட்சி இங்க வந்துச்சுன்னா நாட்டில் வெறும் சாதிக்க சண்டை தான் வரும், மத சண்டை தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க மோடியை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. ஆனா எடப்பாடி மோடியோட இணைந்து பயணம் பண்ணாரு. இப்போ திமுக கூட்டணிக்கு முழு ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தனியா நிற்கிறாங்க. அதனால பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே நம்ம 2 ஓட்டு 3 ஓட்டு நம்ம வீட்டுல இருக்குது, 2 ஓட்டு திருமாவளவனுக்கு போட்டுரும், 1 ஓட்டு இலைக்கு போட்டுரும்னு தயவுசெய்து தவிர தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா போன தடவை அப்படி எடுத்ததுனாலதான் வெறும் 3000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டியது. ராத்திரி 2 மணிக்கு தான் நீங்க எல்லாம் படுத்து தூங்கி இருக்கீங்க. நிறைய பேர் 2 மணிக்கு தான் அறிவிச்சாங்க. பதக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் காலையில 11 மணிக்கே மோடி வெற்றி பெற்று விட்டார், தயாநிதிமாறன் வெற்றி பெற்று விட்டார், பாரிவேந்தர் வெற்றி பெற்று விட்டார், ரவிக்குமார் வெற்றி பெற்று எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறார். 39 தொகுதி சொல்லிட்டான் தமிழ்நாட்டில். ஒரே ஒரு தொகுதி இந்தியாவிலேயே சொல்லல, அதுதான் சிதம்பரம் தொகுதி. ராத்திரி 2 மணிக்கு நான் உள்ள இருந்ததுனால கலெக்டர் வாதாடி நீங்க தப்பா அறிவிச்சினாங்க நடக்கிறதே வேறங்கிற மாதிரி நம்ம இன்டைரக்டா சொன்ன பிறகுதான் அதிமுக வெற்றின்னு அறிவிக்கிறதுக்கு அப்ப அதிமுக ஆட்சி இருந்தது. எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா நல்ல கலெக்டர் அந்த அம்மா விஜயலட்சுமி அவங்க அதுக்கு இணங்கல. திருமாவளவன் தான் வெற்றி, 3000 ஓட்டு வித்தியாசத்தில் திருமாவளவன் தான் வெற்றி என்று அன்றைக்கு அறிவித்தார். இந்த முறை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் இருக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை 2 காரணங்களுக்காக நீங்க போடணும். ஒன்னு, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். அதுக்கு ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தணும். ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தணும்னா நம்ம ஊர் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தணும். அதுக்காக பானை சின்னத்தில் ஓட்டு போடணும். இது ஒரு காரணம். 2வது காரணம், சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்தில் நிற்கிறோம். இந்த தடவை 2யும் ஜெயிச்சுட்டா நமக்கு ஒரு நிரந்தரமான சின்னம், பானை சின்னம் கிடைச்சிடும், அங்கீகாரம் கிடைச்சிடும். அடுத்த தேர்தலில் சின்ன என்னன்னு கேஸ் போட வேண்டியதில்லை. இப்ப ஜெயிச்சோம்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரும். அப்ப நமக்கு பானை சின்னம் உறுதியாயிடும். ஆகவே அதற்காக இந்த 2 காரணங்களுக்காக உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம் வயலப்பாடி மக்களின் சின்னம். இந்த அழகிய பெண் குழந்தைக்கு தமிழ் மதி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். தமிழ் மதி. திருமாமுத்து, அமிர்தவள்ளி ஆகியோரின் அழகிய பெண் குழந்தைக்கு இன்பத் தமிழினி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன். இன்பத் தமிழினி. பெற்றோருடைய விருப்பப்படி அந்த பெயர் அதான் மருதமுத்து தான் திருமாமுத்து. மருதமுத்து, அபிராமி ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு தமிழ் முத்து என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். தமிழ் முத்து. நமது சின்னம் வெற்றியின் சின்னம். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா ஏற்கனவே இருக்கு. குழந்தைக்கு வாழ்த்துக்கள்.
கல்ல வளப்பாடி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வயலப்பாடு மக்களின் சின்னம். எங்க போறாங்க?